பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய இடம் கொடுங்கள். ஆதார வசனம் மார்க் 4 அதிகாரம் 14-15 வசனங்கள். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். கிருபை பெற்ற மக்களே, இந்த விதை விதைத்தல் ஓமையை மத்தேயு 13 அதிகாரம், லூக்கா 8 அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம். அதையெல்லாம் வாசியுங்கள். இயேசு கொடுத்த உவமைகளில் இது அற்புதமான உவமை. இது வாழ்வின் ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறது. 3 விதமான மக்களை இங்கே ஒப்பிட்டு 4 விதமான மக்களை இங்கே ஒப்பிட்டு கூறுகிறார். ஒன்று, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், அதாவது வசனத்தை கேட்கிறார்கள். வசனம் தேவ வார்த்தை தான் விதை. கேட்டு முடித்து சபையை விட்டு வெளியே வந்ததும் இன்று நமக்கு கிடைத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று மனதிலே ஒரு உணர்வு இல்லாமல், ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கும்போது சாத்தான் அதை எடுத்து விடுகிறான். கேட்டுக்கிட்ட வந்ததும் சகல விசுவாசிகளே பேசுவார்கள், செய்தி சூப்பர் தான், எல்லாருக்கும் இப்படியா நடக்கிறது என்றது நாம் ஆமாம் அப்படித்தான் என்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்டோஸ் பண்ணுகிறோம். முடிந்தது. விதையை எடுத்து விட்டான் சாத்தான். விதை இருந்தால் தானே நீங்கள் இருதயத்தில் வைப்பீர்கள், தியானிப்பீர்கள், அதையே அந்த வாக்கியை நம்பி எதிர்பார்த்து ஜெபிப்பீர்கள். பின் அற்புதமான வாழ்வை, விடுதலை எல்லாம் எதிலெல்லாம் விடுதலை வேண்டுமோ அதெல்லாம் விடுதலை பெற்று விடுவீர்கள். விதை போய்விட்டது, அவ்வளோதான், ஒன்றுமில்லை. விதையையே எடுத்து விட்டால் ஒன்றுமில்லை. சபைக்கு போவதும் சபையிலிருந்து வருவதும் ஒரு சடங்காச்சாரமாகிவிடும். இதனால் வளமான வாழ்வை பெற முடியாது. நம்மளை நாமே ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. 2வது கேட்டகரி, வசனத்தை கேட்கிறார்கள், கேட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள், உள்ளே வேர் பிடிப்பதில்லை, அதை விசுவாசிப்பதில்லை, தியானம் பண்ணுவதில்லை. காரணம், உபத்திரவம் துன்பம் வந்தவுடன் இவ்வளவு நாட்கள் இப்படி இல்லை, என்னைக்கு சர்ச்சுக்கு போகிறேன்னு போனானோ வேதத்தை வாசிக்கிற ஆரம்பித்தாலோ அன்றிலிருந்து பிடிச்சதை பார்த்துக்குங்க. இந்த இடர்கள்களை சபையின் மீதும் வேதத்தின் மீதும் வைப்பார்கள். உலகத்தில் உபத்திரம் உண்டுதான் என்று தானே இயேசு சொல்கிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் வரை உபத்திரங்கள் உண்டு. பாவ உலகம், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஜெயித்தவர் இப்போது ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவரது வார்த்தை ஆவியாகியும் ஜீவனுடையதாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை இழந்துவிட்டால் ஒன்றுமில்லை. ஜீவனுள்ள வார்த்தை முளைக்கும், செழிக்கும், வளரும், பூத்து காய்கனிகளை கொடுக்கும். தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமது வாழ்வு அந்த காணாத ஜீவனை, அந்த வசனத்துக்குள் இருக்கும் ஜீவனை நாம் காண முடியாது. ஆனால் கண்கள் காண ஆசீர்வாதமாக வெளிப்படுத்தும். இதை நம்பி நமக்குள்ளே வேறு கொள்ள வைக்காததினால் இடர்கள் அடைகிறார்கள். பெற்ற வார்த்தையில் பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லை. இவர்களே கற்பார் இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 3வது நிலை மக்கள் வசனத்தை கேட்டு இருதயில் வைத்தார்கள். ஆனால் பாருங்கள், வெளியே வந்தோன்னா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சைகள், வேண்டாத இச்சைகள், அவருடைய சிந்தனைகள், ஆத்துமா எல்லாம் உலகத்தோடு மண்ணோடு ஒட்டி கொண்டது. உள்ளே வசனம் இருக்கிறது என்பதையே மறந்து விட்டார்கள். இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால இவைகள் வளர்ந்து விட்டன. வளர்ந்து அந்த உள்ளே இருக்கிற விதையை அமுக்கி விட்டது, பலன் கொடுக்காமல் போய்விட்டது. எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குமோ அதாங்க வளரும். இவைகளெல்லாம் முற்புதராக வளர்ந்து உள்ளே இருக்கும் வசனத்தை பலன் தராதபடி நெருக்கி போட்டு விட்டது. நோ அவுட்புட். இவர்களே முள்ளுள்ள இடங்களை விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டபின் வந்து அப்படியே நடக்கும், இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று வார்த்தை கிரியை செய்ய இடம் கொடுத்தவர்கள் மிகுந்த பலனை அடைவார்கள். இவர்களுக்கு இந்த பாவ உலகத்தில் தானே வாழ்கிறார்கள். இவர்களுக்கு உபத்திரம், துன்பம், கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சைகள் இல்லாமலா இருக்கும்? இவைகள் அவர்கள் அள்ள தட்டிவிட்டவர்கள். உள்ளே இருதயத்திற்குள் இடம் கொடுக்கவில்லை. முறுமுறுப்பும், குறை சொல்லுதலும், சோகம், சலிப்பு, அவிசுவாசம் இருக்கும் இடத்து மழை அளவு கிருபை இருந்தாலும் வேலை செய்யாது. தேவ வார்த்தைக்குள் ஜீவன் உண்டு. உங்களது இருதயமாகிய நல்ல நிலத்தில், அந்த நிலத்தை கல்லு மல்லு முள்ளெல்லாம் பெருக்கி நீக்கிவிட்டு உழுது வைத்திருக்கும் நிலம், அதாவது இந்த இருதயத்தில் வேண்டாதவைகள், மன்னிக்காத தன்மை எல்லாவற்றையும் வெளியேற்றி, சோம்பல், அடுத்தவர்களை குறை கூறுதல், சகலத்தை வெளியேற்றி பொறுக்கிவிட்டு நல்ல நிலமாக வைத்து அந்த ஆண்டவர் கொடுத்த வசனத்தை வைத்து தியானிக்கும் பொழுது அந்த நல்ல நிலத்தில் இந்த ஜீவன் பட்டு விளைகிறது. அபோகமான விளைச்சலை கொடுக்கிறது. ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எபேசியர் 3:20 படி குறுக்க வழி இயேசுவிடத்தில் ஏதுமில்லை. எபிரேயர் 6 அதிகாரம் 13-14 வசனங்களை உடைய சுருக்கத்தை நான் தருகிறேன், நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கும்போது 6:14 இதை அடைவதற்கு சான்ஸே இல்லைங்க. 2 பேருக்கு வயதாகிவிட்டது. வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க.
ஆனாலும் வார்த்தை தேவனிடத்தில் வந்து விட்டதால், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு விட்டதால் அதை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினார்கள். தங்களுடைய வயதானதையோ வேறு எதுவுமே இல்லாமையோ அவர்கள் அதை எண்ணவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை. கர்த்தர் கொடுத்து விட்டால் நிறைவேற்றுவார். ரோமர் 4:21. இந்த நம்பிக்கையை தன்னுடைய காத்திருக்குதல் காட்டினான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அவனுடைய விசுவாசத்தை கிரியையினாலே காட்டினான். எப்படி காட்டினான்? காத்திருந்தான், பொறுமையாக இருந்தான். நான் அப்படித்தான் ஆவேன் என்று இருந்தான். ஆகவே எபிரேயர் 6:15 சொல்கிறது, அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ, ஆதியாகமம் 12:2-3 7 விதமான ஆசீர்வாதங்கள் அவன் பெற்றான். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எனக்கு உண்டு. உங்கள் இருதயம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட், இதை வெறுமனே வைத்திருக்காதீர்கள். வசனத்தை எடுத்து எடுத்து மனப்பாடம் பண்ணி டெபாசிட் பண்ணுங்கள். உள்ளே வார்த்தை நிரம்பட்டும். அதற்குள் ஜீவன் இருக்கிறது. நம்புங்கள். உங்களுக்கு தேவசித்தம் புரியாவிட்டாலும் பரவாயில்லை, அவர் புரிய வைப்பார். வசனம் இருந்தால் தான் புரிய வைப்பார். வார்த்தை இருந்தால் தான் புரிய வைப்பார். உங்களது வார்த்தையின்படி இப்படித்தான் என் வாழ்வு இருக்கும் என்று பிரகடனப்படுத்துங்கள். அதையே சொல்லுங்கள், அதையே தியானியுங்கள். அப்படியே கிடைக்கும், நடக்கும். நீதிமொழிகள் 23:7 வாசியுங்கள். வார்த்தை கிரியை செய்ய உள்ளே இடம் கொடுங்கள். கலையிலாய மன்னிக்காத தன்மை, சோம்பேறித்தனம், அவிசுவாசமான பேச்சு, கவலை, முறுமுறுப்பு இவற்றை பார்த்து எடுத்து வெளியே எறியுங்கள். அது உள்ளே இருந்தால் ஜீவன் பலன் தரார். ஜெபம் என்ற தண்ணீரை ஊற்றுங்கள். ஆச்சரியமான முறையில் அவருடைய அதிசயமான கிருபையை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். உபாகம் 26:19 படி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, வார்த்தையாகிய கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்கு என்று வைத்திருக்கும் சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கும். வார்த்தை இருக பிடிப்போம். வேண்டாதவிலை வெளியேற்றுவோம். இதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார். 100 பலன் பெறுவோம். உமது நாம மகிமைக்காக வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.